மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்த திட்டங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காக பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய அரசு வந்த உடனே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இருக்காது, அதுக்கான பிளான் மாத்துவாங்க. பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ அதுக்கான டெக்னிக்கல் லெவல்ல இருக்கும், எக்ஸிகியூஷன் லெவல்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் திருப்பியும் பழைய திட்டங்கள் இருக்கக்கூடியதை அமல்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஆருக்கு தான் ப்ராஜெக்ட். நிறைய பேர் பட்ஜெட்ல டிபிஆருக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டா நினைச்சு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறுதலா ஒரு கண்ணோட்டத்தில் பேசினாங்க. அதை நாங்கள் திருத்திக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வி, போன ஆட்சியில் போன பட்ஜெட்ல நீர்வளத்துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்றேன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற நான் பேசுறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் டேட்டாவோட எல்லாமே அவர் சொல்றாரு. பட்ஜெட் உரையில இது மாதிரி நாங்க 150 கோடி இதெல்லாம் சொல்றாரு. டிபிஆர் முதல்ல நாங்க அதை தயாரிச்சுட்டு அவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றாரு. இந்த அரசால எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்க பட்ஜெட் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் நீர்வளத்துறையினுடைய திட்டமிடத்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். 10-15 ஆண்டுகளாக நீர்வளத்துறையினுடைய திட்டமிடுதல் துறைக்கு நான் எங்கள் பகுதியினுடைய நீர்த்திட்டங்களுக்காக ரெகுலராக செல்கிறவன். அதில் உள்ள செய்திகளைத்தான் உங்கள் பட்ஜெட்டில் இருப்பதையும் இணைத்து சொல்லுகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா குமரியானந்தன் அவர்கள் கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் என்றார். வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் கோதாவரி, காவிரி, வைகை இணைப்பு வேண்டும் என்கிறார்கள். திராவிட மண்டலத்திற்குட்பட்ட நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது சரிதான், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நமது சொந்த நாட்டில் இருக்கின்ற நதிகள், நமது கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி சொன்னது மாதிரி நமது சொந்த நாட்டில் உள்ள நதிகள் இணைப்பிற்கான அந்த முயற்சிகளில் முதல் முயற்சியை கலைஞர் அரசு செய்தது, தலைவர் ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்றியது, அவ்வளவுதான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். ஐயா, நல்லா நீங்கள் பாட்டு பாடினீர்கள். ஒரே ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் தென்காசி மாவட்டத்தின் ஒரு செய்தி மட்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி நன்றாக இருந்திருக்கும். ஐயா நன்றி. நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டியதற்கு. மதிமுக கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பட்ஜெட் மீதான விவாதத்தின் தொடர் நிரலையை பார்க்கலாம்.